ஒற்றுமை. நம்ம எல்லாரும் ஒற்றுமையாக இருக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கோம். பிரித்தாளும் சூழ்ச்சி தான் கார்ப்பரேட் வியாபாரிகளோட பலமோ அப்புறம் நம்மளுடைய பலவீனமோ. இதை அவங்க தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக்கிறாங்க. ஒற்றுமைனா என்னென்னா, நமக்குள்ளே எந்த ஒரு பிரிவினை இல்லாமல், அதாவது இந்து, முஸ்லீம், கிறிஸ்டின், தமிழன், மலையாளி, தெலுங்கன், இந்தியா, பாகிஸ்தான், இந்த மாதிரி மதம், இனம், மொழி, மாநிலம், நாடு அப்படின்னு எந்த ஒரு பாகுபாடும் இல்லாமல் நம்ம ஒற்றுமையாக வாழணும். ஏன்னா இப்போ நான் சொன்ன எல்லாத்துலேயுமே நல்லவங்களும் இருப்பாங்க, கெட்டவங்களும் இருப்பாங்க. வெறும் கெட்டவங்க மட்டும் இருப்பாங்கன்னு நம்ம எதுலேயுமே சொல்லவே முடியாது. சரி, எப்படி ஒற்றுமையாக இருக்குதுன்னு பார்க்கலாம். உதாரணமாக, காதல் திருமணம் பண்ண 2 பேர், அதில் கணவன் இந்துவாகவும் மனைவி கிறிஸ்டினாகவும் இருக்காங்கன்னு வச்சுக்குவோம். 2 பேரும் வெவ்வேறு மதமாக இருந்தாலும் மனதளவில் ஒற்றுமையாக விட்டு கொடுத்து ஒரே வீட்டில் வாழ்கிறாங்க. அதாவது கருத்துக்களில் வேறுபாடு இருக்கலாம், அது இயல்பானது. மனுஷன் இருந்தால் கருத்து வேறுபாடுகள் இருக்கும். ஆனால் அதுக்காக நம்ம என்றைக்குமே நம்ம ஒற்றுமையை விட்டு கொடுக்கவே கூடாது. ஆனால் நடைமுறையில் பார்த்திங்கன்னா, நம்ம கருத்துக்கு அப்படியே ஆப்போசிட்டாக ஒரு கருத்து உள்ள ஆளை நம்ம எதிரியாக பார்க்குறோம். இது சில குடும்பங்கள்லேயே அப்படி நடக்குது. இதனால் அவங்களுக்கு ஒரு பிரச்சனைனா நம்ம போய் நிற்கிறதில்ல, மாறாக நம்ம சந்தோஷப்படுறோம். அதனால் எந்த ஒரு கருத்து வேறுபாடாக இருந்தாலும் நம்ம விட்டு கொடுக்காம ஒற்றுமையாக ஒன்றா இருக்கணுன்றது தான் ஒற்றுமை. அதனால் கருத்து வேறுபாடுகள் இருந்தால் அவங்க நம்ம எதிரி கிடையாதுன்றதை புரிஞ்சுக்கிட்டு, அவங்களுக்கு தெரிஞ்சது அவ்வளோதான், இல்லைன்னா அவங்களுக்கு அது பிடிச்சிருக்கு அப்படின்ற பக்குவம் வந்துட்டாலே போதும். பிடிச்சிருக்குன்றது எப்படி சொல்கிறேன்னா, எனக்கு நடிகர் அஜித் பிடிக்குதுன்னு சொன்னால் உனக்கு விஜய் பிடிக்குதா, சரி ஓகே. ஆனால் நம்ம எப்பயுமே ஃப்ரெண்ட்ஸ் தான், நம்மளை யாராலையும் பிரிக்க முடியாது. இது புரிஞ்சால் மட்டும்தான் நம்ம ஒற்றுமையாக இருந்து நம்மளை நம்ம காப்பாற்றிக்க முடியும். நன்றி.